வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனதினுடைய அழுத்தம் குறைவதற்கு இசையை கேட்டால் மனதினுடைய அழுத்தம் குறையும் என்று அந்த காலத்திலே சொல்லியிருப்பார்கள். அதில் நான் படித்த ஒரு செய்தி, ஒற்றை தலைவலி நீங்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு இசை இருக்கிறதாம். மோகன ராகம் என்று பெயர் அந்த ராகத்திற்கு. அதில் அமைந்த பாடல்களை கேட்கின்ற போது ஒற்றை தலைவலி நீங்கிவிடும் என்று படித்தேன் நான். அதுக்கு ஒரு சில பாடல்களையும் அவர்கள் அதில் உதாரணம் காட்டியிருந்தார்கள். ஆஹா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே ஆடிடுதே பாடிடுதே என்ற அந்த காலத்து ஒரு இசை அந்த மோகன ராகத்தில் அமைந்த பாடல் என்பதனால் ஒற்றை தலைவலி நீங்குமாம். அடுத்து அதே ராகத்தில் அமைந்து இன்னொரு பாடலையும் உதாரணம் காட்டியிருந்தார்கள். என்ன அப்படின்னா, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மண்ணும் மரமும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான் என்றொரு பாடலும் மோகன ராகத்தில் அமைந்த பாடலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நின்னு கோரி வரணம் வரணம் அப்படின்னு ஒரு பாடல், அதுவும் மோகன ராகம் என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு பழைய பாடலில் பழக தெரிய வேணும், உலகில் பார்த்து நடக்க வேண்டும், பெண்ணே பழக தெரிய வேண்டும் அப்படி என்ற ஒரு பாடல். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் என்றொரு பக்தி பாடலும் அந்த ராகத்தில் அமைந்திருக்கிறது. இன்னொரு மிக மிக பாப்புலரான ஒரு பாடல், மலர்கள் நனைந்தன பனியாரை மனமும் குளிர்ந்தது நிலவாலே, பொழுதும் விடிந்தது கதிராலே, பொங்கி எழுந்தது உலவாலே என்ற ஒரு கவியும் இவையெல்லாம் மோகன ராகத்தில் அமைந்த பாடல்கள் என்று விளக்கம் கொடுக்குறாங்க. ஒற்றை தலைவலி நீங்குமாம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து, இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மன வளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.